இன்று அதிகாலை குவைத் வான்பரப்பில் திடீரென கேட்ட வெடிச்சத்தங்கள் அங்கே வாழும் லட்சக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மையில் இன்று அதிகாலை குவைத்தில் நடந்தது என்ன? ஏர்போர்ட் மூடப்பட்டிருக்கிறதா? தற்போதைய நிலவரம் என்ன? முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே பிராந்தியத்தில் நிலவி வரும் கடுமையான பதற்றத்தின் காரணமாக இன்று அதிகாலை குவைத் வான்பரப்பிற்குள் சில ஏவுகணைகளும் மிசைல்ஸும் மற்றும் ஆளில்லா ட்ரோன்ஸ் நுழைய முயன்றன. இதனால் குவைத்தின் பல பகுதிகளில் அதிகாலையிலேயே பயங்கர வெடிச்சத்தங்கள் கேட்டன. ஆனால் குவைத் ராணுவத்தின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த ஆபத்துகளை நடுவானிலேயே மிக துல்லியமாக சுட்டு வீழ்த்தி மிகப்பெரிய பேராபத்தை தடுத்து நிறுத்தியுள்ளன. குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி இந்த வான்வழி தாக்குதல் முயற்சிகள் முற்றிலும் முறியடிக்கப்பட்டுள்ளன. இதனால் நாட்டில் எந்தவித உயிர் சேதமோ அல்லது பெரிய அளவிலான பொருள் சேதங்களோ ஏற்படவில்லை. பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் குவைத் அரசு உறுதியளித்துள்ளது. பலருக்கும் இருக்கும் மிகப்பெரிய சந்தேகம் குவைத் ஏர்போர்ட் மூடப்பட்டுவிட்டதா என்பதுதான். இல்லை நண்பர்களே, குவைத் சர்வதேச விமான நிலையம் தற்போதும் முழுமையாக திறந்தே இருக்கிறது. அனைத்து சர்வதேச விமான சேவைகளும் உள்ளூர் விமானங்களும் வழக்கம் போல் எவ்வித தடையுமின்றி இயங்கி வருகின்றன. அதனால் பயண திட்டங்கள் வைத்திருப்பவர்கள் பயப்பட தேவையில்லை. எனவே குவைத்தில் இருக்கும் நமது தமிழ் சொந்தங்கள் யாரும் சமூக வலைதளங்களில் வரும் தேவையற்ற வதந்திகளையும் போலி செய்திகளையும் நம்பி பதற்றமடைய வேண்டாம். குவைத் அரசு வழங்கும் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை மட்டும் பின்பற்றுங்கள். பாதுகாப்பாக இருங்கள். இதுபோன்ற உடனுக்குடனான உலக செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம PIN416 சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. சலாம்.